1967 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். பரமாவியாருக்குன்னு சங்கன் ஒன்று இருக்கு. சங்கன் ஒரு செயல்பாடு இருக்கு. சங்க செயல்பட்டு இருக்கு. இது ஆரம்பிச்சுன்னு எடுத்தா 1962, 63, 65 ஸ்டார்ட் ஆனது. அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கு. மொராஜி தேசாய் இருக்கும்போது எங்களுக்கு அலோட் பண்ணி கொடுத்தாங்க. 1962 ரிஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது. பாய் இந்த கிளாக் எங்க இருந்து வந்தது பாய்? இது சைனா ஐட்டம் சார். இது சைனா ஐட்டத்துல இப்போ புதுசா வந்திருக்கு லேட்டஸ்டா வீல் டைப்னு சொல்லி. வீல் எல்லாமே ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைமும் வந்து அது பாட்டு ஓடி இருக்கும். இதுல கலர்ஸ் வேணா கலர்ஸ் இருக்கு, மாடல்ஸ் வேணாலும் வேற மாடல் கூட இருக்கு சார். சரி, இது ஏதாவது ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட வந்து கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? 1 இயர் வாரண்டி இருக்கு. எவ்வளவு பாய் இது? இது 1400 ஆகுது சார். என்ன இவ்வளவு சீப்பா சொல்றீங்க? ஆமா சார், நம்ம லாபம் கம்மியா வைக்கிறோம். கஸ்டமருக்காக லாபம் கம்மியா வச்சு சரி கஸ்டமர் பிக்கப் பண்றதுக்காக நம்ம கம்மியா தரோம். வேற என்ன வாட்ச் பாய் உங்கள்ட்ட ஸ்பெஷல் இருக்கு? வேற வந்து பிராண்ட்லயே வந்து பிரீமியம் குவாலிட்டிலாம் இருக்கு நம்மகிட்ட. லேடிஸ் வாட்ச் வந்து லேடிஸ் வாட்ச் இருக்கு. இந்த மாதிரி வந்து பிரீமியம் வாட்சஸ்லாம் இருக்கு. இதுல எந்த நாட்டுது பாய்? இதெல்லாம் வந்து சைனா ஐட்டம் சார். என்ன எல்லாமே சைனாவோட லிங்க், சைனாவோட பயங்கர லிங்க்ல இருக்கீங்க போல இருக்க. மக்களுக்கு விலை கம்மியா கொடுக்கணும்ல. எல்லாமே கேரண்டியா பாய்? அது எல்லாமே குவாலிட்டி ஐட்டம் எல்லாம் இருக்கும். இது காப்பியா பாய் இல்ல ஒரிஜினலா? இல்ல இது காப்பி ஐட்டம் தான் சார். சொல்லிதான் கொடுப்பீங்க? ஆமாமா, கஸ்டமர் கொடுக்கும்போது சொல்லிதான் கொடுக்குறது. உங்களுக்கு திருப்தி தான் வாங்கிக்கணும்னு சொல்லிடுறது. நல்லா உழைக்குமா பாய் இது? உழைக்கும் சார், உழைக்கும். பேட்டரி கிட்ட ஏதாவது போச்சாக்க நாங்களே வந்து பேட்டரியில மாத்திடுவோம். என்ன பாய் இது ஒரு பயங்கரமா இருக்கு பாக்க, மிஷின் மாதிரி. இது வந்து டேகா ஒரு கம்பெனில V4 சொல்லி ஒரு மாடல். இது இப்ப லேட்டஸ்டா நிறைய மூவ் ஆகுது. இதுல கலர்ஸ் வேணா கலர்ஸ் கூட இருக்கு. கோல்டுல இது பிளாக் இருக்கு, இது கோல்டுல ஒயிட் இருக்கு, ஃபுல் பிளாக் வேணா ஃபுல் பிளாக் இருக்கு. இது எவ்வளவு பாய்? இது வந்து 3000 ஆகுது சார். இது அப்பா, இது சைனால வாங்கினா அங்கேயும் வாங்கலாம். இதை விட வந்து ஒரு 500 ரூபா கம்மியா வாங்குவாங்க, அவ்வளவுதான். அங்கெல்லாம் வந்து ஹோல்சேல் தான் தருவாங்க. ரீட்டைல்ல வாங்கினா இன்னும் ஜாஸ்தி தான் வாங்குவாங்க. நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி சைனா போவீங்க? நம்ம போறது இல்லை சார், அங்கேயிருந்து வரவங்கள்ட்ட வாங்குறது தான். எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க பாய்? நாங்க இப்போ ஒரு 5 வருஷமா கடை வச்சிருக்கோம் சார். நம்ம கடை நம்பர் வந்து ஷாப் நம்பர் F52 பாரிஸ் கார்னர்ல இருக்கு. சப்போஸ் யாராவது உங்களுக்கு தேவைப்படுறது நம்ம கடையில வந்து வாங்கி ரொம்ப சீப்பா நான் போட்டு தரேன் உங்களுக்கு. बड़ा बाजार में ये
எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? நம்ம கரெக்டா ஒரு 25, 26 வருஷமா இருக்கிறோம். இதுல எந்த நாட்டுல இருந்து வந்தது பாய் சென்டர்லாம்? எல்லாம் சிங்கப்பூர், துபாய், சைனா, மோஸ்ட்லி சைனால இருந்து தானே வருது இப்போ ஃபுல்லா. இதுல கேரண்டி கொடுக்குறீங்களா பாய் ரெகுலர் கஸ்டமருக்கு? கேரண்டி, வாரண்டி, வாங்கிட்டு போறவங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்காட்டி எக்ஸ்சேஞ்சு. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் பாய் கடை? காலையில 10:30, நைட்டு 10. நம்ம நாட்டு சென்ட்டுக்கும் இதுக்கு என்ன பாய் வித்தியாசம்? நம்ம நாட்டு சென்ட் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லாம் இம்போர்ட்டட் தானே கேட்கறாங்க. ஃபாரின் தான் வேணும், ஃபாரின் தான் வேணும், ஃபாரின் பல்ப்புன்னு தானே கேட்கறாங்க. நம்ம பிராண்டே இருக்கு. டென்வர்லாம் நம்ம பிராண்ட் தான். டென்வர்லாம் இப்ப நல்லா போய்கிட்டு. ஃபாரின் பிராண்ட் எது பாய்? இது பெஸ்ட் மூவா வருது இது. இது நான் வந்து போதும் நல்லா. இது எந்த நாட்டு இது பாய்? துபாயில இருந்து வருது. எவ்வளவு பாய் இது? இது வந்து 180. அடிச்சா எவ்வளவு நேரம் ஸ்மெல் இருக்கும்? ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிக்கணும். என்ன பாய் வித்தியாசமா இருக்கு சூட்கேஸ்? இது பசங்க ட்ராலினா, பேபி ட்ராலின்னு வாங்க. ஸ்பைடர்மேனு பசங்களுக்கு நல்லா இருக்கும் ட்ராலி. இதே எடுத்துக்கிட்டே போலாம் நீங்க. இதுல இம்போர்ட்டடா பாய்? அதே மாதிரி இம்போர்ட்டட்ண்ணா, சைனா இதுண்ணே, பிராண்டடு. இதெல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் எல்லாமே இம்போர்ட்டட்ண்ணா, சைனால இருந்து வருதுண்ணே. சைனா, பேங்காக்ல இருந்து வருது. இதுல எங்க இருந்து வருது பாய்? எல்லாமே சைனால இருந்து வருதுண்ணே. எல்லாம் சைனால இருந்து வருது. நல்லா உழைக்குமா? எல்லாம் உழைக்குண்ணா. 3 வருஷம் வாரண்டி. இதெல்லாம் இடையில ஏதாவது ஒண்ணா ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? எதுனாலும் சர்வீஸ் பண்ணி தரலாம், ஒண்ணுமே ஆகாது. எவ்வளவு ரேட் இது? இது வந்து 2000 வெறும் 2000. என்ன இவ்வளவு சீப்பா சொல்றீங்க? ஆமாண்ணே, கஸ்டமர் வரணும்லண்ணே. எல்லாம் இந்த மாதிரி 4 வீலர் வரும். அப்படியே ஈஸியா இருக்கும் வாக் பண்றதுக்கு. அப்படியே வாக் பண்ணி காட்டுங்க. இங்க வந்து நான் ஒரு 20 வருஷம், இது 40 வருஷமா இருக்கேன். பொம்மை எல்லாம் எங்க இருந்து வருது? பொம்மை வந்து சைனால இருந்து வருது. எங்க இருந்து வருது? சைனா. என்ன எல்லாம் எது சைனா சைனானா சைனால இருந்து நடந்தா வருது? அங்க பிளேட்ல தான் வரும், வேற வரும், கண்டனர்ல வரும். அது மொத்தமா இங்க வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா போயிட்டு. 550 ரூபா அசல். அது என்ன இந்த பொம்மையில என்ன ஸ்பெஷல்? இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். குழந்தையெல்லாம் வாயில வச்சா கூட ஒண்ணாகாது. அதுல என்ன வாயில வச்சா ஒண்ணாகலன்னா இது பஞ்செல்லாம் வெளியே வராது. ஓ, குவாலிட்டி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இங்க இப்ப வாங்குற பொம்மையில எல்லாம் உள்ள கொஞ்ச நாள் பிஞ்சுக்குமே, அதுமே ஆகுமா? அது பிஞ்சா கூட தச்சுக்கலாம். நம்ம துணி தைக்கிறது ஊசி தான். நம்ம எப்படி துணி தைக்கிறோமோ அதே மாதிரி தச்சுக்க வேண்டியதான். இது என்ன குட்டி பொம்மை? இதெல்லாம் அழகழகா இருக்கு. இதெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கு. பொம்மை பேர் என்ன? அது பேரு இது பேர் என்ன? இது பேரு ஸ்வீட்டி டால். இது வந்து 5-6 அடி. உங்களோட பெருசா இருக்கும் போல இருக்கு. ஆமா 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 ஆமா. இது வந்து ரேட்டு கம்மி தான், 950 ரூபா. 950 ரூபா கம்மின்னு. இது வந்து வெளியில போனா 3000 ரூபா சார். ஷோரூம்ல போனா 3000 ரூபா. அது எல்லாம் அப்படிதான் சொல்லுவீங்க. அதை நீங்க 3000 அந்த அதை விட இந்த இருக்கு பாருங்க. இது வந்து 4000 ரூபாய்க்கு வரும். ஷோரூம்ல போனா 4000 ரூபாய்க்கு வரும். இது நாங்க வந்து 1200 ரூபாய்க்கு வித்து வர்றோம். இந்த இருக்கு பாருங்க, 2500 ரூபா. இது வெளியில வாங்க போனா 8000 ரூபா, 3000 ரூபா. இந்த பொம்மை பேர் என்ன? டெடி. ரோம பஜார்னு எடுத்துக்கிட்டா ஏ பஜார், பி பஜார், சி பஜார், இந்த 3 பஜார் தான் அரசாங்கத்தால் அலோட் பண்ணி கொடுக்கப்பட்டது. பரம அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இப்போ இங்க வியாபாரம் சமூகம். இது என் 3வது ஜெனரேஷன். எங்க அப்பா இருந்தாரு, இப்ப நான் இருக்கேன்.
அடுத்து என்னோட பையன் இப்போ பார்த்துட்டு இருக்காரு கடையா. நான் அதிகமாக வரதில்லை. இப்போ 3வது ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் 3வது ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் வாடகைக்கு விட்டுருக்காங்க, ஒரு சில பேர் நடத்த முடியலன்ற ஒரு கஷ்டத்துக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. இங்க நல்ல பொருள் அதிகமா விற்கிறாங்க, காப்பின்னு ஒரு காப்பி பொருளும் விற்கிறாங்க. எல்லாமே இருக்கு. நம்பி வரலாம், நம்பி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்பி போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுவரை எந்த ஒரு குறை இல்லாம இருக்கு. நல்லபடியா தரமான பொருள் விற்கிற வியாபாரிகளும் நிறைய இருக்காங்க, டூப்ளிகேட்டையும் விற்கிறவங்களும் இருக்காங்க. அது வாங்குறோம், அது வாங்கிட்டு இருக்காங்க, ஒரிஜினல் வாங்குறோம், ஒரிஜினல் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த குறை இல்லாம இருக்கு, நிம்மதியா இருக்கு. அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது 500 கடை. அதுக்கப்புறம் இப்போ எப் பஜார், ஈவினிங் பஜார்னு ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில 10 to 11 மணிக்குள்ள திறப்போம், நைட்டு 10 மணிக்கு முடியும். லஞ்சுன்றது ஒரு சில கடை மூடுவாங்க, ஒரு சில பேர் வீட்டுல இருந்து கொண்டு வந்துருவாங்க சாப்பிட்டு.